சமத்துவமின்மையின் உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியம் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஆதரவு அளிக்காதது தேச விரோதம் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். யுஜிசி தலைவர் சுகாதியோ தோரட்டுடன் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரையாடல் நடத்தினார். அப்போது கல்வி, சுகாதாரம், அரசியல் உள்ளிட்ட கட்டமைப்புகள் சிலரால் கட்டுப்படுத்தப்படுவதாக கூறினார். யார் எந்த நிறுவனங்களை கட்டுப்படுத்துகிறார்கள், யார் எந்த நிறுவனங்களை அணுகுகிறார்கள் என்பதையும் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பதையும் அறிவது முக்கியம் என கருதுவதாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான கலந்துரையாடல் வீடியோவை தமது எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ளார். சமத்துவமின்மையின் உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியம் என்றும் அதன் எதிரிகள் உண்மையை வெளியே வரவிட விரும்புவதில்லை எனவும் பதிவிட்டுள்ளார். 1927ஆம் ஆண்டே மகத் சத்தியாகிரக போராட்டம் நடத்தி சாதிய பாகுபாட்டிற்கு அம்பேத்கர் சவால் விடுத்ததாகவும் அது தண்ணீர் பெறும் உரிமைக்கான போராட்டம் மட்டுமல்ல, சமத்துவம் மற்றும் மரியாதைக்கான போராட்டமும் கூட என்றும் தமது பதிவில் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட உரிமைகளை பெற பட்டியலின மக்கள் போராடும் நிலை தொடர்வதாகவும் அம்பேத்கரின் கனவு நிறைவேறாமல் இருப்பதாகவும் குறிப்பிட்ட ராகுல் காந்தி கடந்த 98 ஆண்டுகளாக சம வாய்ப்புக்கான போராட்டம் தொடர்வதாகவும் தெரிவித்துள்ளார்.